சென்னையில் கனமழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கும் முக்கிய செய்தி. சற்று நேரத்திற்கு முன்னர் நமது தலைமை செய்தியாளர் சிவா தந்த தகவலில் பிற்பகலில் தொடங்கி நாளை வரை கனமழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவு மிக அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜானும் இந்த விஷயம் குறித்து பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போதே சென்னையில் கனமழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் எழும்பூர், புரசைவாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். உங்கள் கூடுதல் விவரங்களை ஆர்வத்துடன் கேட்க தயாராக இருக்கிறோம். வணக்கம். அதாவது வங்கக்கடல்ல நிலவிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று எதிர்பார்த்த நிலையில இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக சென்னையில மிக கனமழையானது வெளுத்து வாங்கி வரக்கூடிய காட்சி பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா சென்னையில கிண்டி, நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, எக்மோர், புதுப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பா அந்த மெரினா பீச் மற்றும் அந்த கடற்கரை ஓர பகுதிகளில் வேகமான காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். குறிப்பா அந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் போகக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வர்றாங்க. குறிப்பா அந்த காலை 10 மணி என்பது சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பீக்காசா கருதப்படக்கூடிய நேரம். இந்த டைம்ல மழை பெய்வதன் காரணமாக அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா இந்த சென்னையில இந்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமாகவே நகர்ந்து செல்லக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில இந்த வடகிழக்கில் வங்கக்கடல் நிலவிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இந்த கனமழையானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பிற்பகல்ல மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுதே இந்த மழையானது பெய்ய தொடங்கி இருக்கிறது. மிதமான மழைக்கே வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருந்தாலும் கூட தற்பொழுது பெய்து வரக்கூடிய மிக கனமழையின் காரணமாக மேலும் இன்று, நாளை ஆகிய நாட்களிலும் தொடர் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சென்னையில பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழையானது தற்பொழுது வெளுத்து வாங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா அந்த கடற்கரை ஓர பகுதிகளில் வேகமான காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்து வருகிறது. இந்த கனமழை தொடர்ந்து இன்று முழுவதும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நேரங்களில் இந்த மழையின் அளவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து நம்ம தொடர்ந்து சொல்ல இருக்கோம். அந்த வகையில தற்பொழுது இந்த கனமழையானது சென்னையில பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. சிவகுமார், முன்னதாக நமது தலைமைச் செய்தியாளர் சிவா இந்த செய்தியை முன்னரே தெரிவித்திருந்தார். இந்த மழை என்பது எத்தனை சென்டிமீட்டர் சென்னையில் இருக்கும்? யாரெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? அதாவது குறிப்பா இந்த மழையில சென்னையை பொறுத்த வரைக்கும் மிதமான மழைக்கே வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா தற்பொழுது இந்த தொடர் திடீர் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவித்திருந்தாலும் கூட இந்த சென்னை போன்ற பகுதிகள் ஏற்கனவே இந்த பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அதனுடைய தாக்கம் சென்னையிலையும் அதிகமாகவே இருந்தது. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் 2 நாட்களில் பெய்த கனமழையில பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பா அந்த வடசென்னை பகுதிகளிலும் தொடர் நீர்த்தேக்கம் என்பது இருந்ததாகவே காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது மழையை பெய்திருக்கு. இந்த மழையை அளவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான மழை இன்னும் 1/2 மணி நேரத்திற்கு பெய்யப்படும் பட்சத்துல பல்வேறு முக்கிய சாலைகளில் நீர்த்தேக்கம் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அந்த வகையில இந்த சென்னையில இருக்கக்கூடிய பகுதிகள் சற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பின்பற்ற வேண்டும் என்றுதான் தெரிகிறது. ஏன்னா அந்த சாலை ஓரங்கள்ல மிகுந்த தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதன் காரணமாக பொதுமக்கள், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய பொதுமக்கள் சற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்க வேண்டும். சென்னையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இன்று ஒரு 2 அல்லது 3 சென்டிமீட்டர் மழைக்கு எதிர்பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நன்றி சிவகுமார், உங்கள் உடனடி விளக்கமான தகவல்களுக்கு நன்றி.